தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். மதுரை மதிச்சியம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் வழிப்பறி வழக்கில் கைதான நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வழிப்பறி வழக்கில் கடந்த 2ஆம் தேதி கார்த்திக் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். மத்திய சிறையில் இருந்த இளைஞர் கார்த்திக் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இது தொடர்பா முதற்கட்ட விசாரணை என்னென்ன விவரங்கள் சொல்றாங்க? விக்னேஷ், மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை சிறைவாசி ஒரே நாளில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார் என தெரிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மதிச்சியம் பகுதியை சேர்ந்தவர் 30 வயதான கார்த்திக். இவர் மீது ஏற்கனவே ஒரு சில வழக்குகள் இருக்கிறது. இருப்பினும் இவர் அந்த வழக்குகளிலிருந்து முழுவதுமாக விடுதலை செய்யப்பட்டு இவர் அந்த பகுதியில் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் வழிப்பறி சம்பவத்தில் இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும், மேலும் தேர்தல் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கார்த்திக் காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாகவும் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அவர் முறையாக மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு அந்த மருத்துவ தகுதி சான்றிதழ் என்பது காண்பிக்கப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டதாகவும், இந்த நிலையில் நேற்று திடீரென அவருக்கு மத்திய சிறையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அதிகாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் வலிப்பு நோய் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் சிறைத்துறையினர் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் திடகாத்திரமாக நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். அவருடைய உயிரிழப்பில் சந்தேகம் இருக்கிறது. அவரை காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதால் தான் உயிரிழந்திருக்கிறார் என கூறி பெற்றோர்கள் காவல்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அவருடைய உடற்கூறாய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட ஒரே நாளில் சிறையில் இருந்து உடல்நலக் குறைவால் சிறைவாசி ஒருவர் உயிரிழந்திருப்பது மதுரை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விக்னேஷ், இப்போ மருத்துவர் தரப்புல இது குறித்து என்ன சொல்றாங்க மணிகண்ட பிரபு? அதாவது அவர் அதிகாலை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் அந்த பிணக்கூறாய்வு என்பது நடத்தப்படவில்லை. உடற்கூறாய்வின் முடிவில் தான் அவர் உயிரிழந்ததற்கான காரணம் என்னவென்று தெரியும். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.